இன்றைய தினம் இஸ்ரேல் முழுவதும் ஒரு பரபரப்பான பேசுபொருளாக மாறி சர்வதேச அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இவருடைய செய்திகள் மாறி இருக்கிறது. இவருக்கு பேரு மைக் ஹக்கபி. இவர் தான் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுக்கான தூதுவராக செயல்பட்டு வருகிறார். குறிப்பாக சொல்ல போனால் இவர் ஒரு கிறித்தவ ஜியோனிஸ்ட் என்று புரிந்து கொள்ளுங்கள். யூதர்கள் ஜியோனிஸ்ட் இருக்கிற மாதிரி கிறித்தவ ஜியோனிஸ்டாக இருக்கக்கூடிய ஒருவர் தான் மைக் ஹக்கபி. இவருடைய பேட்டி ஏன் பரபரப்பை தூண்டி இருக்கிறது என்று சொன்னால், மத்திய கிழக்கினுடைய பெரும் பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமித்துக் கொண்டால் அதை நாங்கள் ஆட்சேபிக்க மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்காவுடைய இஸ்ரேலுக்கான தூதுவர் சொல்லி இருக்கிறார். குறிப்பாக அவர் பேசும்போது யூதர்களுடைய நிலத்தின் மீதான உரிமையை நான் வலியுறுத்துகிறேன் என்கிறார். பாலஸ்தீனத்தினுடைய பகுதி மட்டுமல்ல, மத்திய கிழக்கினுடைய எல்லா பகுதிகளுமே யூதர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லக்கூடியவர் இஸ்ரேலுடைய புவியியல் எல்லைகள் தொடர்பாக பேசுறார். அதுல பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் பைபிள்ல இருக்கக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறாரு. பைபிள் படி மத்திய கிழக்கு முழுவதுமே யூதர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு, அதாவது கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாத, பொது அறிவு இல்லாத, பைபிளை பற்றிய அறிவும் இல்லாத ஒருவர் பேசக்கூடிய பேச்சுக்களை தான் இன்றைக்கு மைக் ஹக்கபி பேசியிருக்கிறார். வெளிப்படையாக கூடுதலாக அவர் சொல்லும்போது, ஈராக்கினுடைய யூப்ரட்டிஸ் நதிக்கும் ஈஜிப்டில் இருக்கக்கூடிய நைல் நதிக்கும் இடையிலான பகுதிகள் உட்பட, ஈராக்கில் இருக்கிற யூப்ரட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி ஈஜிப்டில் நைல் நதி இருக்குது, இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதிகள் உட்பட எல்லாவற்றையுமே இஸ்ரேல் கைப்பற்ற வேண்டும். அவங்க இதுவரைக்கும் கைப்பற்றுறதுக்கு கேட்கல, கேட்டா நாங்க உதவி செய்யறதை பத்தி யோசிப்போம், ஆனா அவங்க கேட்கல அப்படின்னு சொல்லி மைக் ஹக்கபி பேசும்போது, பைபிளுடைய வசனம் எதையெல்லாம் சொல்லுகிறது என்பதை பற்றி அதுல அவரை பேட்டி எடுக்கக்கூடிய கால்சன் ஹக்கபி இடத்துல விரிவாக சொல்றாரு. கால்சனை பொறுத்தவரையில அவர் ஒரு பழமைவாத மதகுருவாக அறியப்படக்கூடியவர். அவருக்கு ஒரு வியாக்கியானம் சொல்றாரு. பைபிள் படி எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா? ஆபிரகாம் காலத்தில் இருந்து, அதாவது இப்ராஹிம் நபி, நம்ம இப்ராஹிம் நபியும் அவங்க ஆபிரகாம் பாங்க, ஆபிரகாமுடைய சந்ததியினருக்கு நிலத்தை உறுதியளித்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப இப்ராஹிமுடைய சந்ததியினருக்கு கொடுக்கப்பட்ட நிலம் என்று சொன்னா அதெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி, அந்த ஆள் என்னன்னு கேட்டா மொட்டை தலைக்கு முட்டுக்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி சம்பந்தம் இல்லாம அதுல பேசுகிறாரு. ஆனா இது இன்றைக்கு அரபு தேசத்துக்கு மத்தியில் கூட ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக இவங்க சொல்லக்கூடிய மத்திய கிழக்கினுடைய பகுதிகள் எதெல்லாம் வரும்னா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆல்ரெடி ஒரு கிரேட்டர் இஸ்ரேலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பறந்துபட்ட இஸ்ரேல் என்று பேசுறாரு. அதுக்குள்ள எதெல்லாம் வரும்னா, லெபனானுடைய பல பகுதிகள் வந்துடும், சிரியாவினுடைய பல, இன்றைக்கும் சிரியாவுடைய கோலன் ஹைட்ஸ் உட்பட பல பகுதிகளை இஸ்ரேல் தான் கைப்பற்றி வச்சுக்கிட்டு அது எங்க இடம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிரியாவினுடைய பல பகுதிகள் வந்துடும், ஜோர்தானுடைய பல பகுதிகளை இஸ்ரேல் தங்களுடைய பகுதி, எதிர்காலத்தில் நாங்கள் எல்லாம் பிடிக்க இருக்கிற பகுதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியாவினுடைய ரியாது வரைக்கும் உண்டான சில முக்கியமான பகுதிகளை எங்களுடைய பகுதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாமே இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதுவரைக்கும் கைப்பற்றதுக்கு அவங்க கேட்கல என்று சொல்லி அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுக்கான தூதுவர் மைக் ஹக்கபி சொல்லி இருக்கக்கூடிய காட்சியை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். இவங்க வெறுமனே வார்த்தையாக சொல்றாங்க, பேசிட்டு போறாங்க நம்ம நினைச்ச கூடாது. இப்படி சொன்ன எல்லாமே கட்டம் கட்டமாக பாலஸ்தீனத்தினுடைய பல பகுதிகளையும் சிரியாவினுடைய பல பகுதிகளையும் 1967 ஈஜிப்ட், சிரியா, ஜோர்டான் உள்ளிட்ட 6 அரபு நாடுகளுடைய பல பகுதிகளையும் கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதை ஒரு முழு வேலையாகவே இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க.